நல்லா வந்திருக்க வேண்டிய அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறத பார்ப்போமா. இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது வருண் ஆரோன். வருண் ஆரோன் பொறுத்த வரைக்கும் டெரிபிக் பவுலர். 140க்கு மேல போடுவாரு அண்ட் 150யும் சம்டைம்ஸ் டச் பண்ணுவாரு. அந்த ஸ்பீடு கன்சிஸ்டன்சி இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் 2008ல தான் இவர் டெபியூட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்தியன் டீமுக்காக 2011க்கு அப்புறம் நிறைய மேட்சஸ் விளையாண்டாரு. பெருசா கிடையாது, 9 டெஸ்ட் 9 ஓடிஐ தான். பட் இருந்தாலுமே அவருடைய ஃபுல் பொட்டன்சியலை காமிச்சிருக்காரு. எஸ்பெஷலி ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் டெல்லி டேர்டெவில்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க, பெங்களூர்ல பார்த்திருப்பீங்க, ஃபைனலா ராஜஸ்தான் ராயல்ஸ்லயும் விளையாண்டிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். எஸ்பெஷலி சுப்மன் கில் கேகேஆர்ல ஆடும்போது அவருக்கு ஒரு இன்ஸ்விங் டெலிவரி போடுவாரு பாருங்க, இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. செம்மையான ஒரு இன்ஸ்விங்கர். அவருடைய ஸ்டம்ப் எகரும் அதை மறக்க முடியாத ஒரு டெலிவரின்னு சொல்லி ஆகணும். சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்ட் அசீம் அம்லாவுடைய விக்கெட் அப்படிங்கிற மாதிரி நிறைய அடிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். இவ்வளோ பெரிய சூப்பரா வர வேண்டிய ஆள் இவருடைய கரியர் இப்படி போனதுக்கு காரணம் இன்ஜுரி. அதை தாண்டி பிளேயிங் 11 காம்பினேஷன் செட் ஆகாதான் மிக முக்கியமான ரீசன் சொல்லி ஆகணும். இப்போ ஹைதராபாத்துடைய கோச் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. எப்படி முடிக்க போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.